பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தருக்காக நின்றால் நன்மைகள் தேடி தொடர்ந்து வரும். ஆதார வசனம் யாத்திராகமம் 32 அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று மோசே நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். தேவஜனங்களே, மோசே தேவ சமூகத்திலிருந்து வருவதற்குள் இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கென்று ஆராதனை முறைமைக்கு ஒரு கன்று குட்டியை செய்து ஆரோனோடு தலைமையில் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். யாத்திராகமம் 32:6 வாசியுங்கள். இதை பார்த்த மோசே தான் கொண்டு வந்த சாட்சி பலகைகளை, கர்த்தரை கையால் எழுதி கொடுக்கப்பட்டவைகளை எரிந்து உடைத்து போட்டுவிட்டான். அவர்கள் உண்டபடின கன்று குட்டி அக்கினியை சுட்டெரித்தான். அது தண்ணீரில் கலைக்கு மக்களுக்கு குடிக்க கொடுத்தான். மக்களை பார்த்து, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று பொதுவான அழைப்பை எல்லாருக்கும் முன்பாக வைத்தான். லேவியின் புத்திரர் எல்லாரும் இடத்தில் வந்தார்கள். இவர்கள் எதையும் யோசிக்கவில்லை. என்ன செய்ய சொல்லுவாரோ, கர்த்தருக்கு என்ன செய்வோம் என்ற, கர்த்தருக்கு ஏதாவது செய்வோம் என்ற மனநிலையில் வந்தார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு வரவில்லை, யோசித்து வரவில்லை. வெறும் அழைப்பு, அவ்வளவுதான். வந்தார்கள். பின் மோசே செய்ய சொன்னதை உடனே செய்தார்கள். தயக்கமே இல்லை. கர்த்தருக்காக வந்தார்கள். செய்ய சொன்ன காரியம் மிகவும் சிரமமானது, ஆனாலும் செய்தார்கள். யாத்திராகமம் 32 அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதைத்தான் செய்ய சொன்னார். பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள், பாளையத்திற்குள்ளே போங்கள், உள்ளே வெளியே உறவை பார்க்காதீர்கள், நண்பர்கள் உறவுகள் எல்லாவற்றையும் கொன்று போடுங்கள் என்றான். இது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அட, இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வந்திருக்கவே மாட்டோமே என்று அவர்கள் இல்லை. எப்பொழுது எது கர்த்தருக்கு பிடிக்குமோ என்றால் திரள் கூட்டம் கைதூக்கி ஆரவாரம் செய்வார்கள். அந்த லேவிய கோத்திரத்தார் அப்படியே செய்து முடித்தார்கள். எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், கைதூக்கி ஆரவாரம் செய்வார்கள். திரள் கூட்டம், நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் கேட்டு பாருங்களேன், அத்தனை பேர் கைதூக்குவார்கள். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு சிறு கூட்டம்தான் எழும்பும். இதையும் தாண்டி என்னில் நிலைத்திருங்கள் என்றால் ஒரு விரல் விட்டு எண்ணிவிடலாம், அவ்வளவுதான் வருவார்கள். கர்த்தரை பின்பற்றுவதற்கும் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் பல காரியங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்வது விட்டு உதற வேண்டும். இது அவர்களுக்கு தெரியும். ஐயோ, அதை வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, செல்ஃபோனை பார்க்க வேண்டாம் பாரு, நேரமே எந்திரிக்க சொல்லுவார், அதை செய்ய சொல்லுவாங்க, இதை செய்ய சொல்லுவாங்க. அதான் தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு தான் வச்சுருக்குறாங்க. அவர் வேண்டாம் என்று சொல்லுவார் என்பதை நம்ம கொண்டு போக மாட்டோம் அவரிடம். இது நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆனாலும் நம்ம மாமிசம் சும்மா விடாது, கூப்பாடு போடும். மாமிசத்தை திருப்தி பண்ண ஒதுங்கி கொள்கிறோம். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் எதுவும் வரக்கூடாது, தடுக்கக்கூடாது. அது விக்கிரகமாகிவிடும். இந்த நிலையில் நிற்பவர்களை கிரகிக்க முடியாத அற்புத அதிசயங்களை வாழ்க்கையில் பெறுவார்கள். அவருக்காக செய்வது கடினம் அல்ல, அவருக்காக நிற்பது கடினம் அல்ல. என் நுகம் மெதுவாகி என் சுமை லகுவாகியும் இருக்கிறது என்றார் இயேசு, மத்தேயு 11:30. இப்படி சொல்லும் எத்தனையோ சாட்சிகளை நாம் பார்த்தாலும் கேள்விப்பட்டாலும், எத்தனையோ சாட்சிகள் அவருக்காக நின்று சாதனை செய்து பெற்றிருக்கிறார்கள். அதை நாம் படித்தாலும் நாம் கர்த்தருக்காக நிற்க, வைராக்கியமாக நிற்க தயங்குகிறோம், பயப்படுகிறோம். ஏன் லேவிய கோத்திரத்தார் வந்தார்கள்? லேவிய கோத்திரம் சாபத்தை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆதியாகமம் 49 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் யாக்கோபு சிமியோனையும் லேவிய கோத்திரத்தை இணைத்து சபித்தான். ஏனென்றால் அவர்கள் மாமிசத்தில் செயல்பட்டவர்கள். வருகிற பிரயாணத்தில் இந்த சாபம் இவர்கள் தலையில் மேல் இருந்தது. இப்பொழுது சாபத்தை சுமந்த எல்லாரும் எகிப்திற்கு தான் வந்தார்கள். எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுவது போல் கடலின் வழியாகத்தான் வந்தார்கள், மேகத்தின் வழியாகத்தான் வந்தார்கள். ஆனாலும் இவர்கள் மேல் சாபம் இருந்தது. கர்த்தரை கண்களில் தயவு கிடைக்காதா, ஒரு சான்ஸு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தவர்கள். அப்படித்தானே நாமும் வந்தோம், சாபத்தை சுமந்து கொண்டு தானே வந்தோம். ஆகவே கேள்வி கேட்பாடு இல்லாமல் அழைப்பு கிடைத்தவுடன் கர்த்தருக்காக வந்து நின்றார்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பவர் அடையாளங்கள் நிறைய இருந்தாலும் அதில் முதன்மையானது கர்த்தருக்கே முக்கியத்துவம் கொடுப்பது. அப்புறம்தான் மற்ற எல்லாமே. ஆபிரகாம் செய்தான். புறப்பட்டு வா என்று சொன்னார், விட்டுவிட்டான். ஊரை விட்டுவிட்டான், இனத்தை விட்டுவிட்டான், ஜனத்தை விட்டுவிட்டான், குடும்பத்தை விட்டுவிட்டான், புறப்பட்டு வந்தானே. அதுதாங்க கர்த்தருக்கே நிற்பது.
வந்தவிட எங்கே போகிறதே தெரியாது. நான் சொல்லும் இடத்துக்கு போகிறேன்னா சரி நீங்கள் காட்ட நான் வருகிறேன் என்று வந்தான். அவனுக்கு பிள்ளை இல்லை. 75 வயது அழைப்பு பெற்று வந்தான். பின் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்டான். அவன் நிச்சயமாக உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். நீ ஒரு பிள்ளைத்தான் கேட்கிறாய். உன் மூலமாக வம்சங்கள் பிறக்கும், தேசங்கள் உருவாகும், ஜாதிகள் ஜனங்கள் புறப்படும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருந்தோம். அவன் இஸ்மவேலை ஆகாருக்கு பெற்றுவிட்டான். இப்பொழுது இஸ்மவேலை பிரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 21ஆம் அதிகாரத்தில் சாராள் சொல்கிறாள், ஈசாக்கு பிறந்து விட்டான், இவனுக்கு நமக்கு இந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது என்று. அவன் சஞ்சலத்தோடு தான் அனுப்புகிறான். ஈசாக்கா இஸ்மாவேலா என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு, அது கர்த்தர் கொடுத்தது, வாக்குத்தத்தன் பிள்ளை. விட்டுவிட்டான். அதுதாங்க கர்த்தருக்காக நிற்பது. அவனுக்கு மனசு எப்படி வேதனை. சாராளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனுக்கு மனசு எப்படி வெந்திருக்கும். அதற்கடுத்து 22ஆம் அதிகாரத்தில் எனக்கு பழிகூடு என்றார். ஈசாக்கை பழிகூடு என்றார். பெயரை சொல்லியே சொன்னார். உடனே புறப்பட்டான். இதுதான் கர்த்தருக்காக நிற்பது. இது நமக்கு எவ்வளவு கடினம் என்பது நமக்கு தெரியும். நமக்கு ரொம்ப விரும்பினது, உயிருக்குயிராக நேசிப்பது, எனக்கு கொடு என்று கேட்டார். கொடுக்க தயாராகி போனான். ஆனால் கர்த்தர் தடுத்தார். அற்புத ஆசீர்வாதங்களை பெற்றான். எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றான் என்பதை ஆதியாகமம் 22 வாசித்து பாருங்கள். அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றான் ஆபிரகாம். கர்த்தருக்காக நின்றான். இன்று வரை நம்முடைய விசுவாச தந்தை என்று நாம் அவருடைய மாமிசத்தின் பிரகாரம் ஆபிரகாம் வழியில் பிறக்காவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியில் நாம் ஆபிரகாமுடைய வம்சங்கள். இன்னும் 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 தலைமுறைகளெல்லாம் அவருடைய வம்சங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார் என்று சொன்னார். அப்படியாகும் சந்ததி இருக்கும் என்றார். இருக்கிறதே. பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்காக நின்றான். லேவிய கோத்திரம் கர்த்தருக்காக நின்று சொன்னதை செய்து முடித்தால் பரம்பரை சாபம் நீங்கிற்று. யாத்திராகமம் 32:29 வாசித்து பாருங்கள். இவர்கள் மேல் ஆசீர்வாதம் வந்தது. இவர்கள் மூலமாகத்தான் மற்ற கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதங்கள். அதுதாங்க டாப். இவர்களை தான் ஆசீர்வாதங்களை சொல்ல வேண்டும். இந்த கோத்திரத்தாரு ஆசாரிய பட்டம் இவர்களுடையது, ஊழியம் இவர்களுடையது. கானான் தேசத்தில் நூல் போட்டு எல்லாருக்கும் பங்கி கொடுத்தார்கள். இவர்களுக்கு மட்டும் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே இவர்களுக்கு பங்காக நின்றார். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களை வாசித்து பாருங்கள். லேவிய கோத்திரத்தார் மற்ற கோத்திரத்தார் மீது கை வைத்து ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். அதை வாசித்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இவன் சொன்னால் நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! கர்த்தருக்காக நிற்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இந்த லேவிய கோத்திரத்தார் பெற்றுக்கொண்டார் பாருங்கள். அப்படித்தான் நம்மளை ஆசாரிகளாக ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். நமக்கு அந்த கோத்திரத்தின் மதிப்பு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கும் பொழுது அவருக்கே முதலிடம் கொடுக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, உயர்ந்த கிருபை மற்றவர்களும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இதைத்தான் மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் என்று. வாக்கு பொய்ப்பதே இல்லை. நமக்கும் கர்த்தருக்கு நடுவே தூக்கம் இருக்கக்கூடாது, வேலை இருக்கக்கூடாது. அருமையான வேலை கொடுத்தால் அதையே செய்து கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிடக்கூடாது. பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய நேரம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கரிசனை நாம் செலுத்த வேண்டும். எந்த பலவீனம் நமக்கு அவருக்கு நடுவில் வரக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அவருக்கே, அதைத்தான் கொடுக்க வேண்டும். இதை விட்டுவிடு, விட்டுக்கொடு, இதை செய், இதை செய்யாதே என்று ஆவியாளர் உணர்த்தும் போது உடனே கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கர்த்தருக்காக நிற்பது. நான் கர்த்தருக்காக நிற்கிறேன், வைராக்கியமாக நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்வதை செய்யாமல் இருப்பது அர்த்தமற்றது. பிறகு பார்க்கலாம், கர்த்தர் இப்படி சொல்லியிருப்பாரா என்ன என்று யோசிக்கக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. ஆபிரகாமும் உடைய மகனை ஏக சுதனை ஈசாக்கை பழிவிடு என்று சொன்னவுடனே கேள்வி ஏற்பாடுலாம் புறப்பட்டானே, அதாங்க கர்த்தருக்காக நிற்பது. அவரவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை, கரிசனத்தை விசாரிப்பதில் கவனம் வேண்டும். பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். இப்படி அவர்களுக்காக நிற்பதற்கு, செய்வதற்கு, செய்யக்கூடாது, செய்யாமல் இருப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாராளமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். பயப்படாதீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான், உங்களுக்குத்தான் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். சங்கீதம் 23:6. இவர்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து போக வேண்டியதில்லை. தேவைக்காக தேவனை தேடாதீர்கள்.
தேவனை தேடினால் தேவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஜீவிய காலமெல்லாம் தொடரும் நன்மையும் கிருபையும், தலைமுறையை தொடரும் என்று வேதம் உற்சாகப்படுத்துகிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்காக நான் உமது கிருபையை பெற்று நிற்பேன். நீர் எனக்காக எல்லாவற்றை செய்து முடிப்பீர். தொடர்ந்து வைராக்கியமாக நிற்க பலன் தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஏசப்பாவை மீது வைத்த நேசம், பாசம் அவருக்காக நிற்க பலன் தரும். அந்த நேசமே வைராக்கியத்தை தரும். நிற்பேன், வார்த்தைக்கு செவிசாயத்தை கேட்டு நடப்பேன். ஆமேன். அல்லேலூயா.